சமயபுரம் ஸ்ரீ மாரியம்மனின் பச்சை பட்டினி விரத வரலாறு. இன்று தொடங்குகிறது சமயபுரம் மாரியம்மனின் பச்சை பட்டினி விரதம். பச்சை பட்டினி விரதம் தொடங்கும் சமயபுரம் மாரியம்மன் நீர்மோர், பானகம், இளநீர்தான் நைவேத்தியம். ஆண்டுதோறும் மாசி மாத கடை ஞாயிறு முதல் பங்குனி மாத கடை ஞாயிறு வரை பக்தர்களுக்காக அம்மனை 28 தினங்கள் பச்சை பட்டினி விரதம் இருப்பது சமயபுரம் மாரியம்மன் ஆலயத்தின் தனிச்சிறப்பாகும். ஆண்டுதோறும் மாசி மாத கடைசி ஞாயிறு முதல் பங்குனி மாத கடைசி ஞாயிறு வரை பக்தர்களுக்காக அம்மனை 28 தினங்கள் பச்சை பட்டினி விரதம் மேற்கொள்கிறார். உலக மக்களின் நன்மைக்காக சமயபுரம் மாரியம்மன் தன்னை தரிசிக்க வரும் பக்தர்களுக்கு நோய்கள், தீவினைகள் அணுகாது இருக்க, சகல சௌபாக்கியங்களும் கிடைக்க ஆண்டுதோறும் பச்சை பட்டினி விரதம் இருக்கிறார் அன்னை சமயபுரம் மாரியம்மன். இந்த விரதம் மாசி மாதம் கடைசி ஞாயிற்றுக்கிழமை துவங்கும். அதாவது இன்று துவங்கி இந்த பச்சை பட்டினி விரதமானது பங்குனி மாதம் கடைசி ஞாயிற்றுக்கிழமை அன்று நிறைவு பெறும். சமயபுரத்தில் வழக்கமாக அம்பாளுக்கு தினம்தோறும் 6 கால பூஜையில் 6 தளிகை நைவேத்தியமாக வைக்கப்படும். சமைத்த உணவுப் பொருட்களை தான் தளிகை என்று கூறுவார்கள். ஆனால் மார்ச் மாதம் 9ஆம் தேதி முதல், அதாவது இன்று முதல் ஏப்ரல் மாதம் 5ஆம் தேதி வரை இந்த 28 தினங்களும் அம்பாள் எதுவும் உணவருந்தாமல் பட்டினியாக உலக மக்கள் நன்மைக்காக விரதம் இருக்கிறார்கள். இதைதான் பச்சை பட்டினி விரதம் என்று கூறுகிறோம். இந்த 28 தினங்களும் அம்பாளுக்கு வெறும் இளநீர், பானகம், உப்பில்லாத நீர்மோர், துள்ளு மாவு, கரும்பு, பழ வகைகள் தான் நைவேத்தியமாக படைப்பார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த 28 தினங்களில் வரக்கூடிய 5 ஞாயிற்றுக்கிழமை தினங்கள் மலர் சொரிதல் என்று அழைக்கப்படும் பூச்சொரிதல் திருவிழா விமர்சையாக நடைபெறும். இந்த பூச்சொரிதல் விழாவில் மக்கள் மலர்களை கொண்டு போய் மாரியம்மனுக்காக கொடுப்பார்கள். அப்படி நாம் கொடுத்த மலரை மாரியம்மனுக்கு சூட்டும் போது நல்லது நடக்கும். 5 ஞாயிற்றுக்கிழமை தினங்களிலும் பூச்சொரிதல் விழா நடைபெறும் என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். சமயபுரம் மாரியம்மனை வணங்கினால் சங்கடங்கள் தீரும். ஒட்டுமொத்த உலகில் உள்ள அத்தனை மாரியம்மன் ஆலயங்களுக்கும் தலைமை பீடமானதுதான் சமயபுரம் ஆகும். சக்தி தலங்களில் மிகவும் பிரசித்தி பெற்றது இந்த திருத்தலம். ஆலயத்தில் எழுந்தருளியுள்ள மகா மாரியம்மன் மிகப்பெரிய சுயம்பு திரு உருவமாக விக்கிரம சிம்மாசனத்தில் 1000 கோடி சூரிய பிரகாசத்துடன், தங்க திருமுடியுடன், குங்கும நிற மேனியில், நெற்றியில் வைரப்பட்டை ஒளி வீச, வைர காதணிகளுடன், வைர மூக்குத்தியும் சூரிய சந்திரனை போல் ஜொலித்து, விழிகளில் அருளொளி பாவித்து, அன்னைக்கு அன்னையாய், ஆதி முதல் ஆதார சக்தியாய் அருள் பாலிக்கிறார் அன்னை மாரியம்மன். இதனை வழிபட்டால் நவக்கிரக தோஷங்கள் நீங்கும். அம்மனின் சுயம்பு திருமேனியில் நவக்கிரக ஆதிக்கத்தை உள்ளடக்கி நவக்கிரகங்களை நவ சர்ப்பங்களாக தரித்து அருள் பாலிப்பதால் அம்மனை தரிசனம் செய்வதன் மூலம் நவக்கிரக தோஷம் நீங்கும் என்பது ஐதீகம். இந்த ஆலயத்தில் இருக்கும் அம்மனை அமாவாசை, பௌர்ணமி மற்றும் கிரகண காலங்களில் வழிபட்டால் உச்ச பலன் கிடைக்கும். இந்த திருத்தலத்தில் வழிபட்டால் ராகு கேது தோஷம் நிவர்த்தியாகும் என்பதற்கு இந்த ஆலயத்தின் மேற்கூரையில் சிற்ப சான்றும் உள்ளது. 27 நட்சத்திரங்களின் ஆதிக்கங்களையும் தன்னுள் அடக்கி 27 எந்திரங்களாக திருமேனி பிரதிஷ்டையில் மகா மாரியம்மன் அருள் பாலிப்பது தனிப்பெரும் மகா பெருஞ்சிறப்பு அம்சமாகும். மேஷம் முதல் மீனம் வரையிலான 16 ராசிகளின் அதிபதியாக அம்மன் ஆட்சி புரிகிறார் என்பதற்கும் சிற்ப சான்றுகள் உள்ளன. இந்த ஆலயத்தில் அம்மன் அஷ்டபுஜங்களுடன் வீற்றிருப்பது, அதாவது 8 திருக்கரங்களுடன் வீற்றிருப்பது வேறு எந்த மாரியம்மன் ஆலயத்திலும் காண கிடைக்காத அரிய காட்சியாகும். மேலும் மாரியம்மன் வடிவங்களில் ஆதிபீடம் சமயபுரம் ஆகும். எனவேதான் இந்த ஆலயத்தில் எழுந்தருளியுள்ள மகாமாரியம்மன் பதம் மாறி சிவப்பதத்தில் மிகப்பெரிய சுதை சுயம்பு திரு உருவமாக திருக்காட்சி அளிக்கிறார்.
பச்சை பட்டினி விரதம். சமயபுரம் மாரியம்மன் ஆலயத்திற்கு செல்ல இயலாத பக்தர்கள் இல்லத்தில் இருந்தபடியே பச்சை பட்டினி விரதம் இருப்பது எப்படி என்பது குறித்து காணலாம். இல்லத்தில் இருந்தபடியே இந்த அம்பாளோடு இணைந்து நாமும் 28 தினங்கள் விரதம் இருக்கலாம். இப்படி அம்பாளுடன் இணைந்து நாமும் விரதம் இருந்து வேண்டுதல் வைத்தால் அந்த வேண்டுதல் 28 தினங்களுக்குள் பலிக்கும் என்பது நம்பிக்கை. இந்த விரதத்தை நாம் மார்ச் மாதம் 9ஆம் தேதி முதல் ஏப்ரல் மாதம் 5ஆம் தேதி வரை கடைபிடிக்க வேண்டும். நமது இல்லத்தில் சமயபுரம் மாரியம்மன் திருவுருவப் படம் இருந்தால் அதற்கு தினமும் வாசனை நிறைந்த மலர்களால் அலங்காரம் செய்ய வேண்டும். தினமும் காலை அல்லது மாலை பொழுதுகளில் நமக்கு நேரம் கிடைக்கும் பொழுது அந்த மாரியம்மனுக்கு இளநீர், உப்பில்லாத நீர்மோர், துள்ளு மாவு, பழ வகைகள் இப்படி ஏதாவது ஒரு நைவேத்தியம் செய்து கற்பூர ஆரத்தி காண்பிக்க வேண்டும். மார்ச் மாதம் 9ஆம் தேதி விரதம் துவங்கக்கூடிய முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை அல்லவா? அன்று ஒரு மஞ்சள் துணியை எடுத்துக்கொண்டு ₹1 நாணயத்தை காணிக்கையாக அந்த மஞ்சள் துணியில் வைத்து முடிச்சு போட்டு கொள்ளுங்கள். இந்த முடிச்சை உள்ளங்கைகளில் வைத்துக்கொண்டு தங்களுடைய வேண்டுதலை அந்த சமயபுரம் மாரியம்மனிடம் கூறி இந்த ₹1 நாணயத்தை அம்மன் பாதத்தில் இல்லத்திலேயே வைத்து விடுங்கள். தினமும் அம்பாளுக்கு பூஜை செய்யும் பொழுது அந்த பிரார்த்தனை நிறைவேற வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளலாம். இதுபோல 28 தினங்களிலும் அம்பாளை நாம் விடாமல் வழிபாடு செய்ய வேண்டும். முடியாது என்பவர்கள் இந்த 5 ஞாயிற்றுக்கிழமை மட்டுமாவது அம்பாளுக்கு நைவேத்தியம் வைத்து வழிபாடு செய்ய வேண்டும். 28 தினங்கள் தொடர்ந்து உணவு உட்கொள்ளாமல் விரதம் இருப்பது என்பது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல. அசைவம் உட்கொள்ளாமல் இல்லத்தை சுத்தமாக வைத்துக்கொண்டு அடுத்தவர்களை அவதூறு பேசாமல் மனதை அமைதியாக வைத்து அம்பாளை நினைத்து இந்த விரதம் நாமும் நம்முடைய இல்லத்தில் இருந்தபடியே மேற்கொள்ளலாம். நம்முடைய மனதில் என்ன வேண்டுதல் வைத்து ₹1 நாணயத்தை முடிந்து வைத்தோமோ அந்த வேண்டுதல் நிறைவடைந்த பிறகு ஒரு நாள் சமயபுரம் மாரியம்மன் ஆலயத்திற்கு சென்று அம்பாளுக்கு மாலை வாங்கி அணிவித்து மலர்கள் வாங்கி கொடுத்து அர்ச்சனை செய்து இந்த முடிச்சை அம்பாள் ஆலய உண்டியலில் செலுத்திவிடலாம். சமயபுரம் மாரியம்மன் திருவுருவப் படம் இல்லத்தில் இல்லை என்றாலும் இல்லத்தில் எந்த மாரியம்மன் இருக்கிறாரோ அந்த அம்மனுக்கு நாம் இந்த வழிபாட்டை மேற்கொள்ளலாம். 28 தினங்களுக்கு பெண்களுக்கு மாதவிடாய் நாள்கள் வந்தால் அந்த நாள்களை மட்டும் தவிர்த்துவிட்டு மற்ற தினங்களில் விரதத்தை மேற்கொள்ளலாம். மாதவிடாய் தினங்களிலும் மனதில் அம்பாளை நினைத்து பிரார்த்தனை செய்வதில் தவறில்லை. இந்த பிரார்த்தனை செய்பவர்கள் அனைவரின் இல்லத்திலும் சமயபுரம் மாரியம்மன் குடியேறி விடுவாள் என்பது நம்பிக்கை. சமயபுரம் மாரியம்மனின் பச்சை பட்டினி விரத கதை இனிதே நிறைவடைந்தது.